அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளின் அனைத்து நிகழ்ச்சிகளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். புத்தாண்டு என்ற உடனே கொஞ்சம் வருஷமாக நம்முடைய தேசத்தில் புத்தாண்டு எப்படி இருக்கும், இந்த வரப்போகிற புதிய வருஷம் என்னவெல்லாம் நடக்கும், இப்படி நிறைய தீர்க்க தரிசனங்கள். அவைகளில் சில காரியங்கள் நிறைவேறுகிறது, பல காரியங்கள் நிறைவேறுவதில்லை. ஆனாலும் இப்படி ஒரு கலாச்சாரம், ஒரு பழக்கம் நம்முடைய தமிழகத்தில் வேரூன்றி விட்டது. கொஞ்சம் பேர் இதை தவறு என்று எதிர்க்கிறார்கள், கொஞ்சம் பேர் எதையும் சட்டை பண்ணாமல் எப்போதும் போல பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் இருக்கிறது. இதற்கு நடுவிலே ஆவிக்குரிய ரீதியாக இந்த புதிய ஆண்டை நாம் எப்படி அணுக வேண்டும், இந்த புத்தாண்டு 1ஆம் தேதி கொண்டாட்டங்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ளே வந்தது, அதை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பை தியானிக்கும் பொழுதே ஒரு விமர்சனம் வந்தது. மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே ஒரு முறை பிறந்து விட்டால் அவனுக்கு தினந்தோறும் கிறிஸ்மஸ் தானே, இயேசு கிறிஸ்து தான் அவனுக்குள்ளே இருக்கிறாரே என்று. அது 100% உண்மை. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் என்று ஒன்று வேண்டாம், தேவையில்லை. தினந்தோறும் கிறிஸ்மஸ் தான். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒரு நாளும் அப்பாவின் முகத்தை நாம் விழிக்கிறோம், அப்பாவின் முகத்தை பார்க்க பல மணி நேரம் காத்திருக்கிறோம் ஆவிக்குரியவர்கள். அதனால் நமக்கு கிறிஸ்மஸ் ஒரு பெரிய ஒரு நாளை நியமித்து கொண்டாட வேண்டும் என்று அல்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் முழுவதும் ஒரு நாளை விசேஷித்து கொண்டு அந்த நாளை ஆண்டவர் பிறந்த நாளாய் கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை. சரி, அதே போலத்தான் புத்தாண்டு. ஆனால் இந்த புத்தாண்டு, இந்த வருடங்கள், மாதங்கள் இதெல்லாம் வருவதற்கு முன்பே இந்த நாளை விசேஷமாய் கொண்டாடி இருக்கிறார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்து பிறந்து 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணும்படி சில முறைமைகளுக்காக ஆலயத்துக்குள்ளே வருகிறார்கள். அதெல்லாம் மாம்சீக பிரகாரமாய் அன்றைக்கு அந்த மதத்தில் இருந்த வழிபாடுகள், நமக்கு அது தேவையில்லை. ஆனால் 8வது நாளிலே ஆலயத்துக்கு குழந்தையை கொண்டு வரும் பொழுது, ஒரு இயேசு பிறந்து ஒரு 40-48 நாள் இருக்கும் சற்றேறக்குறைய. அப்படி ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அங்கே சில காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் நடந்தது. அந்த காரியத்தை தான் நாம் அதிலிருந்து சில வேத பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய வருடத்தை குறித்த நம்முடைய அணுகுமுறைனா வேதாகமத்தினுடைய பக்தர்களுடைய அணுகுமுறை என்ன என்று பார்க்கும் பொழுது, லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 40வது வசனத்தை நாம் எடுத்து இந்த புத்தாண்டு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த அவரை குறித்து தான் அந்த வசனம் சொல்லுகிறது. பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டது, ஞானத்தினால் நிறைந்திருந்தது. புதிய வருஷத்தில் நாம் இந்த நாளை உலகமே கொண்டாடுகிற இந்த வேளையிலே ஆவிக்குரிய மெய் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கொண்டாட்டம் நமக்கு தேவையில்லை. இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்ட 3 காரியங்களை நாம் நிதானிக்க வேண்டும். 2023 அதில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? 2023 எந்த அரசியல்வாதி செத்தான், எந்த அரசியல்வாதி பிறந்தான், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2023வது ஆண்டிலே என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்தது? இனி ஒரு வருடம், இந்த ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் 365 நாளை
பாரபட்சம் இல்லாமல் எல்லார் கைகளிலும் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அதே போல இந்த 365 நாளை நம்முடைய கைகளிலே அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே கடந்த 365 நாட்களிலே என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருந்தது? நான் வளர்ந்திருக்கிறேனா? ஆவியிலே பலன் கொண்டிருக்கிறேனா? ஞானத்தினால் நிறைந்திருக்கிறேனா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒரு சீரான வளர்ச்சிக்கு நேராய் நாம் கடந்து வர வேண்டும். பிலிப்பியருக்கு அவர் எழுதும் பொழுது மிக அழகாய் அவர் சொல்லுகிறார், நாம் எதுவரை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அது வரைக்கும் ஒரே சீராய் வளர்ந்து வருவோம். வளர்ச்சி இருக்க வேண்டும். மறுபடி பிறந்த ஒரு மனிதன் ஒருவேளை உலக பிரகாரமாக 40 வயதிலே, 35 வயதிலே, 25 வயதிலே, ஏதோ ஒரு வயது, உலக பிரகாரமான அந்த குறிப்பிட்ட வயதிலே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். நான் என்னுடைய 22வது வயதிலே 1985 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நான் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்துக்குள்ளே நான் கடந்து வந்தேன். நாம் மறுபடியும் பிறந்து விட்டோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய குழந்தையாய் நாம் பிறந்திருக்கிறோம். சரீரத்திலே நாம் பெரிய ஆளாய் வளர்ந்து விட்டோம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரை நாம் உள்ளத்திலே நம்முடைய தெய்வமாய், நம்முடைய அப்பாவாய் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றுதான் நாம் மறுபடியும் பிறந்த குழந்தை. அதைத்தான் ஆண்டவர் நிக்கோதேமு இடத்திலே சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நிக்கோதேமு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் நாம் பிறக்கும் அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் என்று நிக்கோதேமை பார்த்து அவர் சொன்னார். அவனுக்கு புரியலை. இத்தனைக்கும் அவன் இஸ்ரவேலில் ஒரு ஆலயத்தில் போதகனாயிருந்தார். ஆண்டவரை பார்த்து மறுபடியும் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் நீ இதை அறியவில்லையா? ஆமாம் பிரியமானவர்களே, எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு அனுபவங்கள் நமக்கு இருந்தாலும், வேதாகமத்தையே முற்றுமுடிய படித்திருந்தாலும், போதகர்களாய் கூட இருந்தாலும் கூட மறுபடியும் பிறக்கும் அனுபவம் இல்லாமல் இன்றைக்கு ஏராளமான மக்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இயேசு வெகு சிம்பிளாக அவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அவ ஆவிக்குரிய குழந்தையாய் நாம் அன்றைக்கு தான் பிறக்கிறோம். அதன் பிறகுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வயது கூடிக்கொண்டே இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருடங்கள் ஆகிவிட்டது என்றால் உன் ஆவிக்குரிய குழந்தை 30 வயது வாலிபனாக இருக்கிறான் என்று பொருள். வேதாகமத்தில் பிள்ளையினுடைய வளர்ச்சியை குறித்து சொல்லும் பொழுது குழந்தை பருவம், வாலிப பருவம், வயதான பருவம், 3 பருவங்கள் தான். சைக்காலஜியில் நம்ம எம்எட் பிஎட்லாம் படிக்கும் பொழுது சைக்காலஜியில் நிறைய பருவங்களாக பிரிச்சுப்பாங்க. முன் குழவி பருவம், பின் குழவி பருவம், குழந்தை பருவம், இது நிறைய பிரிச்சிருப்பாங்க. இந்த உலக பிரகாரமான இந்த சரீரத்திற்கான வளர்ச்சியை குறித்து, ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து 3 ஸ்டேஜ். பிள்ளை பருவம், நீங்கள் குழந்தையை போல் இருந்த பொழுது நான் குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். இப்போ நான் புருஷனாகிவிட்டேன். குழந்தைக்கு ஏற்ற சிந்தனைகள், குழந்தைக்கு ஏற்ற பேச்சுகளை நான் ஒழித்து விட்டு மெச்சூரிட்டியில் வந்து நின்று கொண்டிருக்கேன். இன்னும் நான் முதிர்ச்சியை நோக்கி நடந்து செல்லுகிறேன். என கண்பானவர்களே, மற்றும் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், கிறிஸ்தவ வாழ்க்கையே முதிர்ச்சியை நோக்கி கடந்து செல்வது. ஒரு வருடத்தை கழித்து விட்டோம். புதிய வருடத்தில் இன்று 1ஆம் தேதி நம்மை செக்கப் பண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே சொன்னார், வஸ்திரங்களை அல்ல, உங்கள் சரீரங்களை அல்ல, உங்கள் இதயத்தை கிழித்து என்னிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஆமென கண்பானவர்களே, நாம் சற்று இந்த 1ஆம் தேதி நின்று நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த
இந்த 365 நாட்கள் 2023 ஆண்டவர் என் கையில் கொடுத்தீங்களே, சரியாய் பயன்படுத்தினேனா? நான் எத்தனை நாள் அதில் உங்களை மறந்து போனேன்? என்னுடைய ஜெப வாழ்க்கை சீராய் வளர்ச்சியின் பாதையில் இருக்கிறதா, அல்லது ஸ்டாக்னேட் ஆகி அதே நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறதா, அல்லது என்னுடைய ஜெப வாழ்க்கை பின்னோக்கி சென்றிருக்கிறதா? நான் எப்படி இருக்கிறேன்? புதிய வருடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளை வளர்ந்தது. நீங்களும் நானும் வருகிற 365 நாளும் ஒரு சீரான வளர்ச்சிக்கு நேராய் நாம் வர வேண்டும். முதிர்ச்சிக்கு நேராய் நாம் வர வேண்டும். நம்முடைய சிந்தனைகளிலே நீங்கள் எந்த ஒரு நல்ல பிரசங்கியார், கடவுளுடைய வார்த்தையை தெளிவாய் பேசுகிற எந்த பிரசங்கியாரை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். 10 ஆண்டுக்கு முன்னால் நீங்கள் எப்படி பேசினீர்கள், இப்போ 10 ஆண்டு கழித்து உங்களுடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுவார்கள், அன்றைக்கு நான் பேசின பல காரியங்களை இன்று என்னால் பேச முடியாது. அன்றைக்கு குழந்தையை போல சிந்தித்திருக்கிறேன், குழந்தையை போல தியானித்திருக்கிறேன், பல காரியங்களை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அப்படி நான் பேசவில்லை. நான் முதிர்ச்சிக்குள்ளே கடந்து வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு பெரிய சிலாக்கியம் என்ன தெரியுமா? ஆவியிலே வளருவதற்கும் நமக்கு அவர் கிருபை தருகிறார். ஆவியிலே வளர்ந்தது பிள்ளை. நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும். நிறைய காரியங்களிலே நமக்கு வளர்ச்சி தேவை. ஆனால் நான் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அப்போஸ்தலன் தன் கடிதத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய வருடம் முதல் தேதி, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், இதில் கலப்படம் கிடையாது, களங்கமில்லாத இந்த ஞான பாலை நீங்கள் பருகுங்கள். அப்படின்னா என்ன பொருள்? 2024வது வருடம் நீங்கள் வேதத்தோடு நேரத்தை அதிகமாய் செலவழியுங்கள். கடந்த வருடத்தை விட 2023 நீங்கள் உங்களுடைய வேத வாசிப்பு தியானம் எப்படி இருந்ததோ அதை விட சீரான வளர்ச்சியிலே இந்த வருடம் இருக்கட்டும். ஏதோ ஜனவரி மாதம் ஆரம்ப நாட்களில் இப்படி தீர்மானங்களை எடுத்து வேகமாய் வாசித்து பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்படி விட்டுறதில்லை. இந்த வருடம் முழுவதும் கண்டினியூஸாக தொடர்ந்தேர்ச்சியாய், இது ஒரு பயிற்சி. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையிலே களங்கமில்லாத ஞானப்பால், அதுதான் பிள்ளை வளருவதற்கு ஆண்டவர் கொடுத்த போஷாக், ஊட்டச்சத்து. இந்த களங்கமில்லாத இந்த ஞான பாலை நீங்கள் பருகிக்கொண்டே இருக்கும் பொழுது, நன்றாய் நீங்கள் சீராய் வளர்ந்து வரும் பொழுது, இதே ஞான பாலானது உங்களுக்கு தெளி தேனாய் மாறும், சத்து உள்ள உணவாய். குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்குறோம். அப்புறம் கொஞ்சம் நாளான உடனே அதுக்கு எக்ஸ்ட்ரா போஷாக்கு தேவை என்று செர்லாக்கெல்லாம் கொடுக்குறோம். செர்லாக்கெல்லாம் கொடுத்து 1 இயர் வரும் பொழுது முட்டையை அவிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம், ஆப்பிளை அவிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம், திட உணவுகளை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். இதே களங்கமில்லாத இந்த ஞான பால் தான் நமக்கு முழு உணவு. ஆரம்பத்தில் நீங்கள் படிக்கும்போது பால் போல இதை பருகுவோம். கொஞ்சம் நம்ம ஆவியில் வளர்ந்த உடனே இதே வசனத்தில் இருக்கிற தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிற அடுத்த கொஞ்சம் சத்தான ஆகாரத்தை அவர் தருவார். இன்னும் நீங்கள் ஆவியில் அதிலேயே நீங்கள் கிரமமாய் வளர்ந்து வருவீர்களானால் அடுத்த திட ஆகாரமும் இதில் இருக்கு. திட ஆகாரம் இந்த வேத வசனம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அந்த திட ஆகாரத்தை உண்ணணும். எபிரேயரில் அவர் எழுதுகிறாரு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களான குழந்தைகளைப் போல இருக்கிறீங்களே. அவர் சொல்றாரு,
நீங்கள் இவ்வளவு நாள் வேதம் வாசிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ போதகராயிருக்கணும், வளர்ந்திருக்கணும், ஆவியில் பெலன் கொண்டிருக்கணும், ஞானத்தால் நிறைந்திருந்திருக்கணும். ஏன் இல்லை? இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பாலை தானே குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கூட உங்களுக்கு சில நேரம் செமிக்க மாட்டாங்க. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க என்னை அழைத்தார்கள். போதகர் என்னை நேரடியாய் அழைக்கவில்லை. அவருக்கு என்னை யார் என்று தெரியாது. யாரோ சொல்லியிருக்கிறார்கள், இவரை அழைத்து கன்வென்ஷன் நடத்துவோம் நன்றாக இருக்கும் என்று ஏதோ சொல்லியிருக்கிறார்கள். ஐயா உடனே என்னை அழைத்து விட்டார். அவர் மூலமாகவே ஐயாவை நான் நேரடியாக பார்க்கல, பேசலை. வெள்ளிக்கிழமை ஆயத்த ஆராதனை, முதல் கன்வென்ஷன் முதல் நாள் கூட்டம். நான் வெள்ளிக்கிழமை போய்விட்டேன். போதகர் வந்தார். நீங்கள் தான் ஸ்பீக்கரா அப்படின்னார். ஆமாயா அப்படின்னேன். அவர் சொன்னார், உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க, நீங்கள் ஆழமாக பேசுவீங்களாமே அப்படின்னார். நான் ஒன்றும் பதிலே சொல்லவில்லை. அவர் திரும்பவும் ஒரு அருமையான காரியத்தை நல்ல போதகர். அவர் சொன்னார், எங்கள் மக்களுக்கு பாலே செமிக்க மாட்டேக்கு, அவங்களால அதை பாலை கூட செமிக்க முடியல, அவங்களுக்கு கொண்டு நீங்கள் பிரியாணி கொடுத்தீங்கன்னா செத்து போயிடுவாங்க அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். இந்த போதகர் தன்னுடைய சபையை எப்படி கரெக்டாக நிதானித்து வச்சுருக்காரு. அப்போ நான் என்னையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது களங்கமில்லாத ஞானப்பால் ஐயா, பொய் சொல்லாதிருப்பாயாக, இது ஒரு ஞானப்பால். இதுவே இன்னும் இந்த மக்களுக்கு செமிக்கலை, பூரா பொய் தான் சொல்கிறான். சபையில் மேலேருந்து கீழே வரை எல்லாருமே பொய் தான், எல்லாரும் பொய் தான் சொல்கிறாங்க. அப்போ பொய் சொல்லாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த ஒரு சின்ன களங்கமில்லாத இந்த ஞானப்பாலே எங்கள் மக்களுக்கு இன்னும் செமிக்கலை, ஜீரணாகலைன்னா தன்மயமாகலை. ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து அது தன்மயமாகி இருக்குமானால் அந்த வசனத்தின்படி தான் வாழ்வோம். அப்போ திருச்சபையில் இன்னும் பொய் இருக்குது அப்படின்னா என்ன பொருள்? இந்த வசனம் செமிக்கலை அப்படின்னு அர்த்தம். அவர் சொன்னார், உண்மைதான். அப்போ இந்த வருடம் 2024 வருடம் நாம் வளருவதற்காய் கொடுக்கப்பட்ட வருடம். நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், நாம் வளர வேண்டும், ஆவிக்குரிய அன்பிலே வளர வேண்டும், ஆவிக்குரிய ஐக்கியத்திலே வளர வேண்டும், ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருப்பதிலே நாம் இப்படி பல வளர்ச்சிகள் இருக்கிறது. நாம் வளர வேண்டும். அந்த வளருவதற்கு கடவுள் கொடுத்த போஷாக்கு உணவு. அதனால தான் ஏசப்பா சொன்னாங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். இந்த களங்கமில்லாத ஞான பாலை இந்த புது வருஷத்தில் அதிகமாய் உட்கொள்வோம். கிரமமாய் இந்த வேதத்தை தியானிப்போம், வாசிப்போம். நாம் ஆவியிலே வளர ஆரம்பிப்போம். நம்முடைய வளர்ச்சிக்கு தக்க இந்த வேதத்திலிருந்து நமக்கு பால், தேன், திட உணவு எல்லாமே நமக்கு கிடைக்கும். எனக்கு அன்பானவர்களே, 2024 வருடம் என்ன நடக்கும்? பூகம்பம் வருமா? மழை வருமா? அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காதிருங்கள். வேணாம் வேணாம். நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவா? இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தூர தரிசனம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த புதிய ஏற்பாடு எழுதப்படும் பொழுது 2024 என்ன, இன்னும் எத்தனை வருடம் இருக்குமோ அத்தனை வருடத்துக்கும் சேர்த்து என்ன நடக்கும் என்று இந்த வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களிலே மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அகந்தை உள்ளவர்களும் இருமாப்புள்ளவர்களும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களும் அன்பில்லாதவர்களுமாய் இருப்பார்கள். இயேசுநாதரே சொன்னார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இதைவிட வேறு என்ன தீர்க்க தரிசனம் வேண்டும்?
இதைவிட வேறு என்ன தீர்க்க தரிசனம் வேண்டும்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி சீராய் வளர வேண்டும் அதை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். பிள்ளை வளர்ந்தது. நீங்களும் நானும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒருபடி முன்னாடி நாம் வளர வேண்டும். இரண்டாவது, ஆவியிலே பலன் கொண்டது. ஆவியிலே பலன் என்றால் சரீர பலனை கூட்டுவதற்கு ஜிம் போகலாம், ரெகுலர் எக்ஸசைசஸ், சண்டை பயிற்சிகளை கூட பழகலாம். பள்ளிக்கூடங்கள் அதனால தான் விளையாட்டு பீரியட்னே வச்சுருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே விளையாட வேண்டும். ஓடி ஆடி நம்ம விளையாடணும். அது நம்முடைய உடலை வலுவாக்கும். இயேசுநாதரை பாருங்கள், நல்ல வலுவான உடல் அவருக்கும் தேவையாய் இருந்தது. என பிற்காலத்தில் 3.5 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் அவர் அலைந்து கொண்டே இருக்க வேண்டும், பிரசங்கித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு தூங்குவதற்கு கூட, சாப்பிடுவதற்கு கூட சமயம் இல்லாமல் அவர் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்திற்கு அவர் தன்னை எப்படி தயார்படுத்தினார் என்று பாருங்கள். 12 வயதிலே அவர் நாசரேத்தூருக்கு வந்து தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒரு கார்பெண்டராய் வேலை செய்தார். யோசேப்பு செய்த தச்சு வேலையிலே இவரும் ஈடுபட்டார். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அவர் மரித்து விடுகிறார் யோசேப்பு. அந்த முழு குடும்பத்துக்கு மூத்த பையன் இயேசு கிறிஸ்து. அந்த முழு குடும்பத்தையும் அவர்தான் போஷித்து நடத்த வேண்டும். தகப்பனுடைய வேலையை அவர் செய்தார். 30 ஆண்டுகள் வயது வரை அவருடைய பிசிக்கல், அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவர் நல்ல வேலை, சோம்பேறிகளை கர்த்தர் பயன்படுத்துவதில்லை. அவர் நன்றாய் வேலை செய்தார். அதன் பிறகு 3 ஆண்டு காலம், 18 ஆண்டுகள் அவர் குடும்பத்தை காப்பாற்ற உழைத்தார். ஒரு 3.5 ஆண்டுகள். ஒரு ஆச்சரியமான காரியம், பொதுவாக இந்திய தேசத்திலே மிஷினரி ஊழியம் என்று சொல்லி அநேக மிஷினரிகளை அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த மிஷினரிகளுக்கு சம்பளம் போட வேண்டும் என்று இங்கே நம்முடைய சபைகளில் வந்து ப்ரமோஷனல் ஒர்க் செய்வதை நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு சகஜமான காரியம். மிஷினரி ஊழியங்கள் என்றால் நம்முடைய தென் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், கொடுப்பதிலே பெயர் போனவர்கள், ஆண்டவருடைய ஊழியம் என்று வந்துவிட்டால் காணிக்கைகளை அள்ளி கொடுப்பார்கள். அதனால்தான் என்னவோ இந்த 4 மாவட்டங்களில்தான் ஊழியர்கள் நிரம்பி வழிகிறார்கள். மிஷினரி ஊழியத்திற்கு நம்ம கொடுப்போம். நான் போன மாதம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பஞ்சாரா ட்ரைபல் மிஷன் பணிக்களங்களுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்காக நான் போயிருந்தேன். குடும்பமாக நாங்கள் அந்த ஆதிவாசி மக்கள் நடுவில் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டோம். அப்படி நாங்கள் சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு அருமையான ஒரு சுவிசேஷ மிஷினரி வந்தார். அவர் தமிழும், வேலூர்காரர், தமிழ் தெரியும். அவர் 8 சபைகளை வைத்து அதை வழிநடத்தி வருகிறார். அந்த 8 சபைகளிலும் அந்தந்த நேட்டிவ் ஸ்பீக்கர், இப்போ தெலுங்கானா மாவட்டம் என்றால் தெலுங்கை தாய்மொழியாய் கொண்டவர்கள் அங்கே மிஷினரிகளாய் இவர் வைத்திருக்கிறார். இப்போ அவர் இடத்துல பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், எங்களுடைய 8 மிஷினரியும் நான் வேலைக்கு அனுப்புகிறேன் பிரதர். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சம்பளம்னு யார்ட்டையும் கேட்கக்கூடாது, இது கடவுளின் ஊழியம். 6 நாள் வேலை செய்யுங்க, 7ஆவது நாள் வந்து ஊழியம் செய்யுங்க. 6 நாள் கடினமாய் வேலை செய், அதில் பொருள் ஈட்டு, அதை உன் குடும்பம், உன் பிள்ளைகளுக்கு வைத்துக்கொள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய். உனக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்குறேன், அந்த மக்கள் காணிக்கை கொடுத்தால் அந்த காணிக்கை பணத்தை கர்த்தருடைய அந்த ஆலயம், அந்த ஊழியங்களுக்காய் மட்டும் செலவு பண்ணு என்று நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை உண்மை பாருங்கள். பழைய ஏற்பாடு முழுவதிலும் மிகப்பெரிய ஊழியர்கள் எல்லாருமே சாதாரண போல வேலை செய்து ஊழியம் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டிலும் கூட சில சமயங்களில், சில பகுதிகளிலே பவுல் அப்போஸ்தலன் கூட
என்னுடைய சாப்பாட்டுக்காக இந்த சொந்த கைகளே வேலை ஒரு டென்ட் மேக்கர், சொந்த கைகளே வேலை செய்து தான் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்வது தவறல்ல, அதுவும் வேதம் காட்டுகிற ஒரு வழி. முழு நேரமாய் அழைப்பு, ஆண்டவர் அழைக்கிறார், ஊழியம் செய்யலாம். ஆனால் முழு நேர ஊழியத்துக்கு வந்துவிட்டு ஒவ்வொருத்தட்டியா போய் ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடாது. அது தேவனுடைய அழைப்பல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை போஷிப்பார். எனக்கு அன்பான சகோதரா, பிள்ளை வளர்ந்தது ஆவியிலே பலன் கொண்டது. ஆவியிலே பலன் கொள்வது என்றால் என்ன? சரீரத்திலே பலன் கொள்வதை பற்றி வேதத்திலிருந்து இயேசுநாதருடைய வாழ்க்கையிலிருந்தே சொன்னேன். ஆவியிலே பலன் கொள்வது என்றால் என்ன? ஆவியிலே பலன் கொள்ள 3 வழிகளை வேதாகமம் சொல்லுகிறது. ஒன்று, ஆண்டவரோடு ஜெபத்தில் தரித்திருத்தல். ஆவியிலே நிறைந்து ஜெபித்து கொண்டே இருப்பது. ஆவியிலே நிறைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை பாருங்கள். பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். இரவு முழுவதும் அவர் பண்ணின பிதாவோடு அவர் தனித்திருந்து ஜெபித்த அந்த ஜெபம், அதில் கிடைக்கிற பலன் தான் மறுநாள் பகல் முழுவதும் அவர் ஊழியம் செய்வதற்கு போதுமானதாக இருந்தது. இரவு நேரம், அதிகாலை நேரம் ஒரு ஜெபத்திலே தரித்திருந்தார். நமக்கு முன் மாதிரி அவர்தான். 2024 வருடம் முழுவதும் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே பல மணி நேரம் காத்திருங்கள். ஆண்டவரோடு தனிமையாய் நேரம் செலவிடுவதை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. ஆவியிலே பலன் கொள்ள கடவுள் கொடுத்த முதல் வாய்ப்பு அவரோடு ஜெபத்தில் தரித்திருத்தல். 2வது, நீங்கள் எதை வாசித்தீர்களோ, எந்த வசனங்களை தியானித்தீர்களோ, எதை கற்றுக்கொண்டீர்களோ அதன்படி வாழ்க்கையை நடத்த ஆரம்பியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன என்பதே உங்களுக்கு புரியும். வசனத்தை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி பாருங்கள். நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீங்களா, வளர்ந்திருக்கிறீங்களான்னு சொல்லி அது உங்களுக்கு கற்றுத்தரும். வசனத்தை வாழ்க்கையிலே கை கொண்டு நடக்க வேண்டும். அதில் தான் ஆவியிலே பலன் உண்டாகும். இப்படி ஆவிக்குரிய வாழ்வு ஸ்ட்ரென்தன் ஆகும். 3வதாக, கர்த்தருக்கென்று வேலை செய்யுங்கள். உங்களுக்கென்றோ, உங்கள் ஸ்தாபனத்திற்கென்றோ, கடவுள் உங்கள் கையில் கொடுத்த இந்த ஊழியத்தின் நேமுக்காகவோ, எத்தனையோ விதமான தவறுகள் ஊழியங்கள் இருக்கு. கர்த்தருக்கென்று நல் மனதோடே ஊழியச்சு, பிரதிபலன் எதிர்பாராமல் உங்களை ஒரு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். ஒரு கிராமத்திலிருந்து உங்களை ஒரு கன்வென்ஷனுக்கு அழைத்திருக்கிறார்கள். நீங்களும் சரி என்று சொல்லிவிட்டீர்கள். இன்னும் 1 மாதம் இருக்கிறது இந்த கன்வென்ஷனுக்கு. ஒரு 10 நாள் கழித்து ஒரு நகரத்திலிருந்து ஒரு கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு, ஒரு முக்கியமான வாய்ப்பு, பல ஆயிரம் ஜனங்கள் கூடுகிற ஒரு காங்கிரிகேஷன், அதிலே பிரசங்கம் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ், அழைப்பு வருகிறது. அதுவும் அதே 3 நாட்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இந்த கிராமத்து ஊழியத்தை ஒத்துக்கொண்டோம், இதுக்கு போனால் கொஞ்சம் மக்கள் தான் வருவாங்க, எனக்கு எவ்வளவோ கடவுள் கற்றுக் கொடுத்து என்னை வச்சிருக்கிறாரு, இந்த 10 பேருக்காக 40 பேருக்காக நான் போய் கத்திக்கிட்டு நிற்கிறதா? இதில் காணிக்கையும் கொஞ்சமாக தான் எனக்கு தருவாங்க. ஆனால் அந்த சான்ஸ், அந்த பெரிய ஆலயத்திலிருந்து வந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டால் திரள் ஜனங்கள் வருவார்கள். நிறைய ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். அதே நேரத்தில் என்னுடைய ஊழியத்திற்கு தேவையான என்னுடைய பண தேவைகளும் சந்திக்கப்படும். 2 வந்து மாட்டிக்கிட்டா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீர்கள்? முதலாவது நான் ஒத்துக்கொண்டேன், லாபமோ நஷ்டமோ அது தேவனுடைய அழைப்பு, நான் அங்கே தான் போவேன். இல்லை, அங்கே ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு இந்த ஊழியத்திற்கு நான் போகிறேன். ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் என்ன? ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த், பலன் என்னன்னு இதில் புரிஞ்சுக்கலாம்.
என்ன ஆனாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கென்று வேலை செய். 40 பேர் வந்தானே, 4000 பேர் வந்தால் என்ன, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். எனக்கு கொடுத்த முதல் வாய்ப்பு இது. இதை நான் கரெக்டாக பயன்படுத்துவேன். போனீங்கன்னா ஆவியிலே பலன் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். இல்லை, இது தேவையில்லை, இந்த பெரிய ஊழியத்துக்கு தான் போவேன் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு சென்றால் நீங்கள் ஆவியிலே இன்னும் பலன் கொள்ளவில்லை. வெளியே இருந்து வரக்கூடிய அழுத்தம் உங்களை பாதிக்கிறது என்று பொருள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் ஆவியிலே பலன் கொண்டிருந்தார். பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டிருந்தது. அதனால் அவரை யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. அவரை எதுவுமே பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. 5 மண்டபங்கள் பெதஸ்தா குளத்தில் இருந்தது. நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமாய் அந்த 5 மண்டபங்களுக்குள்ளே வந்தார். நேராய் 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனிதனை கண்டு அவனை சுகமாக்கிவிட்டு அப்படியே வந்து விட்டார். அங்கே இருக்கிற அத்தனை வியாதியஸ்தர்களையும் சுகமாக்குகிற வல்லமை அவரிடத்தில் உண்டல்லவா? அவர் நினைத்தால் 5 மண்டபத்திலும் இருக்கிற திரளான வியாதியஸ்தர்களை அத்தனை பேரையும் சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே. ஏன் அவர் செய்யவில்லை? இந்த கேள்வி சீசர்கள் மூலமாகவே அவருக்கு வந்தது. அவர் எதற்காகவும் வெளியிலிருந்து வருகிற அழுத்தங்களுக்கு அவர் ஈல்டு ஆகவே இல்லை. காரணம், அவர் ஆவியிலே பலன் கொண்டிருந்தார். மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் என்னை குறித்து என்ன விமர்சனம் வைக்கிறார்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? குடிகாரன் என்று சொன்னார்கள் இயேசுவை. ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் தோழன் என்று சொன்னார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து. என்ன உங்கள் போதகர் பாவியோடு பந்தி இருக்கிறாரே என்றெல்லாம் சொன்னார்கள். அவர் எதை குறித்து எதுவும் அவரை கொஞ்சம் கூட காயப்படுத்தவில்லை, எதுவும் அவரை பாதிக்கவில்லை. காரணம், அவர் ஆவியிலே பலன் கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்மை பார்த்து யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துவிட்டால் நம்மால் பொறுக்க முடியவில்லை, நம்மால் பொறுக்க முடியவில்லை, அழுத்தப்படுகிறோம். வெளியிலிருந்து வருகிற இந்த விமர்சனங்கள் நம்மை பாதிக்கிறதா? நீ இன்னும் ஆவியிலே வளரவில்லை, ஆவியிலே பலன் கொள்ளவில்லை என்று பொருள். ஆவியிலே நீங்கள் பலன் கொள்ள வேண்டுமானால் வசனத்தின்படி வாழ ஆரம்பியுங்கள். தேவனோடு ஜெபத்தில் பல மணி நேரம் ஒன்றித்திருங்கள். ஆண்டவருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறீர்கள், பல மணி நேரம் காத்திருந்து அந்த ஊழியத்திற்கு தேவையான காரியங்களை, வெறும் பிரசங்க ஊழியம் மட்டுமே ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் அல்ல, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. வேலை ஸ்தலங்களிலே நேர்மையாய் நடந்து கொள்வது அவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஊழியம். தனி மனித ஒழுக்கத்தை காத்து கொள்வது மிகப்பெரிய ஊழியம். எவ்வளவோ தவறு செய்வதற்கு, பாவத்திலே விழுவதற்கு சந்தர்ப்பம் வந்தும் கையில் வந்து கிடைத்தும் யோசேப்பதை மறுத்தான் பாருங்கள். ஆவியிலே பலன் கொண்டவன். அவனுக்கு எவ்வளவு பழி ஏற்பட்டது, எவ்வளவு தண்டனை கிடைத்தது. அதனால் எதுவும் அவனை அசைக்கவில்லை. ஆவியிலே பலன் கொண்டிருந்தான். என் கண்பானவர்களே, 2023 புற உலக அழுத்தங்களினாலே, விமர்சனங்களினாலே பாதிக்கப்பட்டிருந்தோம். ஆவியிலே பலன் கொள்ளவில்லை. இந்த வருஷம் முடியும் பொழுது நீங்கள் சொல்லணும், ஆவியிலே நான் பலன் கொண்டிருக்கிறேன், என்னுடைய விமர்சனங்கள் என்னை பாதிக்கிறதில்லை, நான் கர்த்தருக்கென்று நல் மனதோடு வேலை செய்கிறேன், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆவியிலே பலன் கொண்டது பிள்ளை. இந்த ரெண்டும் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு கிஃப்ட் தருகிறார். புதிய வருடத்தின் பரிசு ஞானம். ஞானம், ஞானம், அறிவு, விஸ்டம், நாலெட்ஜ். அறிவு என்பது உலக புத்தகங்களை படிப்பதினால், பள்ளிக்கூட பாட புத்தகங்களை படிப்பதினால் நமக்கு வருகிற அறிவு அது. ஞானம் என்பது பெற்றுக்கொண்ட அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தருவது ஞானம். ஞானம் கடவுளிடத்திலிருந்து வர வேண்டும்.
அறிவு இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் எம்எஸ்சி வரை படிக்கிறோம், எம்பிபிஎஸ் படிக்கிறோம், வேலைக்காகவா படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம்ல. இல்லை இல்லை, நம்முடைய அத்தனை அனுபவ அறிவும் நம்முடைய படிப்பறிவும் எல்லாமே இந்த உலகத்தில் எப்படி சர்வே ஆக வேண்டும் என்கிற அறிவை நமக்கு தருகிறது. அந்த அறிவை அழிவு வேலைக்கல்ல, ஆக்க வேலைக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று நமக்கு தருகிற காரியம்தான் விஸ்டம், ஞானம். இந்த ஞானம் நமக்கு ரொம்ப தேவை. ஞானம் விளங்க நம்முடைய வாயை திறக்க வேண்டும். சகல ஞானத்தோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். புறஜாதிகளுக்கு மத்தியிலே, அஞ்ஞானிகளுக்கு மத்தியிலே வாழ்கிறோம். ஞானமாய் வாழ வேண்டும். ஞானமாய் வாழ்வது என்பதற்கு இன்றைக்கு என்ன பொருள் வச்சுருக்கோம் தெரியுமா? டாக்டிஸாக வாழ்கிறது. ஒரு காரியத்தை லஞ்சம் கொடுத்தான் செய்யணுமா, லஞ்சம் கொடுத்து அதை செய்துடுறது. இந்த காரியத்தை இந்த ஆளை வச்சு ரெக்கமெண்ட் பண்ணுமா, அந்த ஆளை வச்சு ரெக்கமெண்ட் பண்ணுறது. இல்லை பிரியமானவர்களே, அது அல்ல. ஞானம் என்பது தேவனுடைய தூய்மையான வழியிலே நின்று தேவ ஞானத்தால் நாம் வாழ்வது, செயல்படுவது. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த புத்தாண்டு செய்தியிலே நமக்கு தருகிற காரியம், பிள்ளை வளர்ந்தது. இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் வளர வேண்டும். ஆவியிலே பலன் கொண்டது, நீங்களும் நானும் ஆவியிலே பலன் கொள்ள வேண்டும். ஞானத்தால் அவர் நிரப்பி இந்த வருஷத்தில் அவர் நமக்கு பரிசாய் தருவது தேவ ஞானம். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம். இந்த புத்தாண்டில், இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். லூக்கா 2:40 இந்த வருடம் முழுவதும் நாங்கள் மறந்து போகாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்த வருடத்தை விட இந்த வருடம் நாங்கள் அதிகமாய் முன்னேறி கடந்து வரவும், நாங்கள் வளர்ச்சி அடையவும், ஆவியிலே பலன் கொள்ளவும், அதற்கு நீர் எங்களுக்கு தருகிற பரிசாகிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும். தகப்பனே, இந்த வருஷ துவக்கம் முதல் நாளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபையினால் அவர்களை மூடிக்கொள்ளும், சத்தியத்தினால் அவர்களை நடத்தும். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம். 365 நாட்களும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆகிய எங்களை நல் வழியிலே நடத்தி வருஷத்தின் முடிவிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருபடி மேலே வளர்ந்தவர்களாய் ஜெயஜீவியம் செய்தவர்களாய் வந்து உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்க எங்களுக்கு நீர் கிருபை செய். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.